இந்த சண்டிகேஸ்வரர் பிறந்த ஊர், பிறந்து வளர்ந்த ஊர், அவர் முக்தி பெற்ற இடமும் இங்கே தான் இருக்குது பக்கத்தில். எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவில். இப்போ சண்டிகேஸ்வரர் தலை வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிறந்த கதை எச்சதத்தன் அப்படிங்கிற அந்தனருக்கு பிறக்கிறாப்புல, மகனாக பிறக்கிறாப்புல. பிறந்து மாடு மேய்க்கும் தொழிலை செஞ்சுட்டு வராப்புல. இங்கே உள்ள தோட்டம் துறவுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது பால் மிகுதிக்காரமாக பால் தானாகவே பால் பசுமாட்டிலேருந்து வலிஞ்சு தந்தையை தாக்கிடுறாப்புல. தாக்குறதுனால தந்தை அதே இடத்துலையே தவறிடுறாப்புல, இறந்துடுறாப்புல. இறந்த பிறகு இதை பார்க்குற சிவபெருமானும் பார்வதி தேவியும் உடனே சண்டிகேஸ்வரர் அதை விசாரம் முன்னாடி காட்சி கொடுத்து, எங்கள் மேலே உள்ள பாசத்தினால ஈன்ற தந்தையே நீ கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தந்தைக்கு உயிர் பெற்று எழுத்த வச்சு, இனிமே நான் தான் உனக்கு தந்தை தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் அவருக்கு அருள் புரிகிறாப்புல. எவ்வளோ பெரிய பேரை சண்டிகேஸ்வருக்கு வழங்கின இடம் இந்த தலைவரில் நடந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அவன் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சேங்கனூர். இந்த சேங்கனூர் தான் இந்த இடம் நடந்து சண்டிகேஸ்வரர் வளம் வர்றதாகவும் சிவனுடைய அருளை பெறதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா? இது எனக்கு தெரியாது. இது நம்ம சப்ஸ்கிரைபர்காரங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம சிவபெருமானை நம்ம வணக்கம். தமிழ் கடவுள் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் தற்போது வந்திருக்கும் ஸ்தலம் சண்டிகேஸ்வரர் அவதரித்த திருஸ்தலம். இந்த ஸ்தலம் எங்கிருக்கிறது என்றால், நாம் தொன்று தொட்டு பார்க்கும் அனைத்து சிவாலயங்களும் நீக்கமரா நிறைந்த தெய்வம் சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் இல்லாத சிவஸ்தலத்தை நம்மால் பார்க்கவே இயலாது. அப்படிப்பட்ட பெரும் பேறு பெற்ற மிக பெரும் சிவபக்தரான 63 நாயன்மார்களில் ஒருவராக விளங்கும் சண்டேஸ்வர நாயனார் அவதரித்த தொன்மையான திருத்தலத்தை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஸ்தலம் எங்கு இருக்கின்றது என்றால், இதன் அமைவிடம் கும்பகோணம் திருப்பனந்தாள் சாலையில் திருவாய்ப்பாடிக்கு வடமேற்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் மணி ஆற்றில் கரையில் உள்ளது. செங்கனூர் சத்தியகிரீஸ்வரர் கோயில் என்பது தமிழ்நாட்டில் சம்பந்தர் பாடல் பெற்ற காவிரி வடகரை சிவஸ்தலமாகும். இது தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சிவி சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரன் வழிபட்ட தலம் என்பது தொன்னம்பிக்கை மற்றும் ஐதீகம். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 41வது தலமாகும். சண்டேஸ்வர நாயனார் அவதரித்த தலம் சோழ மன்னர்கள் முடிசூடும் 5 தலங்களில் முதன்மையானதான இத்தலத்தை பெரிய புராணம் கூறும் திருத்தலம். சேங்கனூரில் சிவலோகநாதர் எனும் மற்றொரு சிவன் கோயிலும் வைணவ கோயிலும் அமைந்துள்ளது. கோச்செங்கட் சோழன் கட்டிய மாடக் கோயில் சண்டேச நாயனார் அவதரித்த திருத்தலம். 63 நாயன்மார்களில் ஈஸ்வர வட்டம் பெற்றவர் இவர். இத்தலத்தில் இவர் வேறெங்கும் காணாத இயலாத அர்த்தநாரி குலத்தில் உள்ளார். அருகிலுள்ள திருவாய்ப்படி இவரது முக்தி பெற்ற தலமாக போற்றப்படுகிறது. சிவன் காட்சி கொடுத்ததால் சண்டேஸ்வரரே பிறை சடை குந்தலம் கங்கையுடன் காட்சி தருகிறார். சிவி சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரன் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர். அருணகிரிநாதர் என திருப்புகளில் இத்தல முருகனை பாடியுள்ளார். என்ன மூர்த்தி, பார்க்கவே பச்சை பசையில் இருக்கு. ஒரு பிருந்தாவனம் சைஸில் பார்க்கறதுக்கு இவ்வளோ பசுமையாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கோயில் பார்க்க போயிருக்கோம். இங்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. இதுன்னு சிவன் கோயில் தானா இல்லை பெருமாள் கோயிலா? என்ன விசேஷம் இருக்கு இந்த கோயிலில்? இது ஒரு சிவன் கோயில் தான். சிவன் கோயிலா? ஆமாம், மிகப்பெரிய சிவன் கோயில். 277 சிவன் கோயில்ல பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இது வருது. ஏங்கப்பா. அது மட்டும் இல்லாம இன்னொரு விசேஷமும் இருக்கு. எல்லா கோயிலையும் நம்ம பார்ப்போம். ஒருத்தரை, அவர் யாரும் தெரியுமா உங்கள? சிவனை பார்த்துட்டு எல்லாரும் கை தட்டுவாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், சண்டிகேஸ்வரர் தானே? ஆமா, வெரி குட். ஆனா கை தட்டக்கூடாது. அவர் தியானத்துல இருக்காப்புல. கை தட்டாம தான் அவர் வழிபடணும். எல்லாருமே கை தட்டுறாங்க. ஆனா இந்த வீடியோவை பாக்குறவங்க யாருமே அடுத்த வாட்டி இந்த 64 நாயன்மார்கள் இவரும் ஒருத்தர் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர். சண்டிகேஸ்வரர் சிவபெருமானை வழிபட்டு இவரை பார்த்தாதான் சிவபெருமானை வழிபட்ட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட வேறுபட்ட ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு சொல்லு பாப்போம். உங்களுக்கு தெரியலையே? எனக்கு தெரியும். அதாவது ஈஸ்வரம் பெற்றவங்க ரெண்டு பேர் தான். ஒண்ணு சனீஸ்வர பகவானும், இன்னொருத்தர் இங்க இருக்கிற சண்டிகேஸ்வரர். ஆமா, கண்டிப்பா. யாருக்குமே இந்த பவர் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அவர் பிறந்த ஊரே இந்த ஊர் தான்.
இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கும்பகோணத்துலேருந்து திருப்பனந்தாள் போகிற வழியில சோழபுரம் தாண்டி ஒரு சோழபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா ரைட் சைடு சேங்கனூர்னு வரும். திருச்செங்கனூர் அந்த ஊர் தான் இந்த சண்டிகேஸ்வரர் பிறந்த ஊர், பிறந்து வளர்ந்த ஊர். அவர் முக்தி பெற்ற இடமும் இங்கே தான் இருக்குது பக்கத்தில். எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவில். இப்போ சண்டிகேஸ்வரர் தலை வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிறந்த கதை எச்சதத்தன் அப்படிங்கிற அந்தனருக்கு பிறக்கிறாப்புல, மகனாக பிறக்கிறாப்புல. பிறந்து மாடு மேய்க்கும் தொழிலை செஞ்சுட்டு வராப்புல. இங்கே உள்ள தோட்டம் துறவுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது பால் மிகுதிக்காரமாக பால் தானாகவே பால் பசுமாட்டிலேருந்து வலிஞ்சு ஓடுது. இதை பார்த்து பொறுத்துக்க முடியாமல் அவரோட பேர் இயற்பெயர் விசார ரூமர் அப்படின்னு அவர் பேர், சண்டிகேஸ்வரோட இயற்பெயர். அவர் பொறுக்க முடியல. சரி, அத்தி மரத்துக்கு கீழே நம்ம ஒரு மணலால் சிவலிங்கம் செஞ்சு வைப்போம், இந்த வீணவர பாலெல்லாம் எடுத்து நம்ம சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணுவோம் தினமும் செஞ்சுட்டே வராப்புல. இதை பார்த்த ஊர் மக்களும் அவரோட அப்பர் தந்தை எச்சதத்தரும் பொறுக்க முடியாமல், ஏன் இப்படி பாலை வீணாக்குற, இதை மக்களுக்கு கொடுக்கலாம், வேற யாருக்கும் பயன்படுத்தலாம், எதுக்கு வேணா எல்லா பாலையும் சிவனுக்கே நீ அபிஷேகம் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டே இருக்காம. ரொம்பவும் சத்தம் போடுறாங்க ஊர்க்காரங்களும் அவங்க தந்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டே இருக்காங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாமல் விசாரம் இருக்கிற சண்டிகேஸ்வரர் அவரோட அப்பாவை அவரோட பக்தி மிகுதியில் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்தி மிகுதி ஆகிடுது. நம்ம என்ன செய்கிறோங்கிற தெரியாமல் சிவபக்தியில் மூழ்கி இருக்காப்புல. மூழ்கி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெரிய கோல் எடுத்து தந்தையை தாக்கிடுறாப்புல. தாக்குறதுனால தந்தை அதே இடத்துலையே தவறிடுறாப்புல, இறந்துடுறாப்புல. இறந்த பிறகு இதை பார்க்குற சிவபெருமானும் பார்வதி தேவியும் உடனே சண்டிகேஸ்வரர் அதாவது விசாரமர் முன்னாடி காட்சி கொடுத்து, எங்கள் மேலே உள்ள பாசத்தினால ஈன்ற தந்தையே நீ கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தந்தைக்கு உயிர் பெற்று எழுத்த வச்சு, இனிமே நான் தான் உனக்கு தந்தை தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் அவருக்கு அருள் புரிகிறாப்புல. எவ்வளோ பெரிய பேரை சண்டிகேஸ்வருக்கு வழங்கின இடம் இந்த தலைவரில் நடந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அவன் நிற்கிறோம் பார்த்தீங்களா, சேங்கனூர். இந்த சேங்கனூர் தான் இந்த இடம் நடந்திருக்கு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா? சொல்லுங்க. முருகன் வந்திருக்காரு இங்கே. முருகன் இங்க உள்ள சண்டிகேஸ்வரையும் சிவனையும் தரிசனம் பண்ணிப்படுகிற ஸ்தலம் இது. கண்டிப்பா ஒரு சிறப்பு இங்க, அந்த ஒரு சிறப்பு இந்த கோயில இருக்கு. அப்படி பல சிறப்புகள் இந்த கோயிலை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி சிவபெருமான் தோன்றின பிறகு இனிமே தந்தை தாய் அப்படி எல்லாருமே உனக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருக்கிற மாலையை இந்த சண்டிகேஸ்வரருக்கு அணிவிச்சு, இனிமே உன் பேர் சண்டிகேஸ்வரர்னு உன்னை அழைப்பாங்க, நீ இந்த ஸ்தலத்துல நிரந்தரமா இருப்ப. அது மட்டும் இல்ல, சண்டிகேஸ்வரர்கிட்ட என்ன வேண்டாங்களோ அது என்னை சேரும், அதை நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படி சொல்லி சிவனே சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. அந்த சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்தலத்தோட ஈசனோட பேரு சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரு. மூர்த்தி, நீ இந்த ஸ்தல வரலாறு சொன்ன பாத்தியா? இந்த கோயில்ல இன்னொரு ஸ்தல வரலாறும் இருக்கு. அது என்ன நான் சொல்றேன் பாரு. இங்க இருக்கிற ஸ்தல வரலாறு என்னன்னா, வாயு தேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வருது. பொறாமங்கிறது எல்லா இடத்துலையும் உள்ளதானுங்க, அதை கடவுளை கூட விட்டு வைக்கலைங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து ஆதிசேஷன்ட்ட போய் வாயுதேவன் போட்டி போட்டிருக்காரு, நீ பெருசா நான் பெருசான்னு. உடனே வாயுதேவன் என்ன பண்ணியிருக்காரு, உன்னை தோக்கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷன் கண்ட்ரோலில் மேரு மலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலையை காற்று அடித்து தகர்க்க வைக்கிறாரு. அது தகரவும் 9 பகுதியாக பிரிஞ்சு இந்த பாரதம் ஃபுல்லாக பரவி 9 இடத்துல விழுது. அதில் சத்தியமலைங்கிற ஒரு மலை மட்டும் இங்கே இருக்கிற சண்டிகேஸ்வரர் கோயிலில் விழுது. அதனால இந்த ஸ்தலத்துக்கு சத்தியகிரீஸ்வரன் பேர் இல்லாமல் அந்த மேருமலை சக்தி வாய்ந்தது இல்லையா, அது விழுந்ததுனால துறவிகள் முனிவர்கள் முற்றும் தொடர்ந்த எல்லாருமே இங்கே இருக்கிற பறவைகளாகவும் இங்கே உள்ள பூக்களாகவும் மரங்களாகவும் விலங்குகளாகவும் உருமாறி இங்கே சண்டிகேஸ்வரர் வளம் வர்றதாகவும் சிவனுடைய அருளை பெறதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா? இது எனக்கு தெரியாது. இது நம்ம சப்ஸ்கிரைபர்காரங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம சிவபெருமானை நம்ம என்ன வேண்டுறோமோ அவரை பார்த்துட்டு உடனே எங்க ஊர்ல சண்டிகேஸ்வரர் தவத்துல இருப்பாப்புல எப்பயுமே, அவரையும் கும்பிட்டு போனாதான் அவர் சீசனை கும்பிட்டா முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரலாறு என்னன்னா, இந்த கோயிலை பற்றி சிறப்பான வரலாறு. இப்போ சிவபெருமான் முருகர் தெரியும் நம்மளுக்கு. முருகர் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணுறாப்புல, ஞான உபதேசம் பண்ணுற இடம் சுவாமிமலை. அப்படி உபதேசம் பண்ணும்போது குருவாக இருக்காப்புல முருகர். அப்பாவுக்கே குருவாக இருந்ததுனால அவருக்கு ஒரு சின்ன தோஷம் பட்டுருது. அந்த தோஷம் நீங்கணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் இதே சண்டிகேஸ்வரர் கோயில் சத்தியகிரீஸ்வரர் கோயிலில் தவம் பண்ணி அந்த தோஷத்தை நீங்க பெற்றாப்புல. அந்த இடமும் பார்த்தீங்கன்னா இதே கோயில தான் நடந்தது. தோஷம் ஏற்பட்டது பிரம்மன் மூலியமா தானே ஏற்பட்டது. கண்டிப்பா கண்டிப்பா பிரம்ம மூலியமா தான் ஏற்படுத்துச்சு. அது முருகப்பெருமான் அந்த தோஷத்தை இந்த ஸ்தலத்துல இந்த சண்டிகேஸ்வரர் இருக்கிற தளத்துல நீக்கி விட்டாப்புல. ஆனால் முருகப்பெருமான் தனி சன்னிதியில முதல்லயே காட்சி தராப்புல. நீங்க வந்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் சன்னதியும் பார்க்க மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
இது நாயனாருடைய சிறப்பு தலங்கிற ஒரு பேரை தவிர ஆமா. இந்த இடத்துல வந்து எல்லாம் ஒரு பசுமையும் எல்லாம் பார்க்கும்போது மிக அழகான ஸ்தலமாகவும் எங்க முனிவர்கள் இருக்காங்க எங்க சித்தர்கள் இருக்காங்களோ தெரியாதபடி நம்ம வர வேண்டியிருக்கு. அதனால இங்க வந்து ஒரு சிறு எறும்போ எந்த உயிரினங்களுக்கும் எந்த வித பாதிப்பும் கொடுக்காம நம்ம வந்து சாமியை கும்பிட்டு போகணுங்கிறது சிறப்பு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த சண்டிகேஸ்வரர் இங்கதான் முக்தியும் அடைஞ்சிருக்காப்ல. இந்த கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளதான் திருவாய்ப்பாடி. அங்கதான் ஒரு முக்தி பெற்ற ஸ்தலமும் இங்கதான் இருக்கு. பிறந்த தலமும் இதுதான், முக்தி பெற்ற ஸ்தலமும் இதுதான். 2 ஸ்தலத்தையும் நம்ம பார்க்குற பாக்கியம் இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம 1 கிலோமீட்டர்லேயே தரிசிக்கலாம். அவ்வளோ பேர் பெற்றது தான் இந்த வந்து சேங்கனூர் அப்படிங்கிற இந்த ஸ்தலத்தோட வரலாறு. இது எல்லாருமே நீ தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக சண்டிகேஸ்வரர் நம்ம எல்லா சிவன் கோயிலையும் பார்க்குறோம். அவர் பிறந்த இடத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் அவருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி இங்கே வருவோம். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் எல்லாருமே இதை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா நம்ம சொல்கிறது விஷயம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இங்கே போங்க, நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருக்குமே பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிற விஷயத்த நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இந்த விஷயத்த, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியட்டும். தமிழ் கடவுள் மூலமாக இன்னொரு சின்ன அட்வைஸும் நாங்கள் பண்ணிக்கிறோம். நீங்கள் சண்டிகேஸ்வரர் கும்பிடும்போது பல பேர் சொல்லுவாங்க சிட்டி அடிங்க இல்லை கை தட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. அது கடவுளை அவமதிக்கிற மாதிரி அவங்களுக்கு காது கேட்கும். அதனால் நம்ம அவங்கள்ட்ட போய் கும்பிட்டுட்டு வந்தால் மட்டும் போதும். எதுக்காக இப்போ வேணா நம்ம சிவன் கோயிலேருந்து எந்த பொருளும் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. விபூதியை கூட கும்பிட்டுட்டு நம்ம அங்கேயே போட்டுட்டு வரணும். அப்படி தான் இப்போ ஒரு வரலாறு. அதனால சிவன்கிட்ட போய் கும்பிட்டுட்டு விபூதி தடவிட்டு சண்டிகேஸ்வரர் சன்னிதானத்தில் வந்து கையை இப்படி தட்டினீங்கன்னா கையில் ஒட்டியிருக்க சிறு சிறு விபூதியும் கீழே செஞ்சிடும். அதுக்காக தான் இப்படி செய்வாங்களே ஒழிய மற்றபடி வந்து சிட்டி பண்ணுறதோ இது பண்ணுறதோ எதுவும் பண்ணாதீங்க. அடுத்த தடவை நான் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். முருகன் வழிபட்ட ஸ்தலம். பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால் பிரம்மனை சிறையடித்தார் முருகன். இதனால் பிரணவத்தின் பொருள் கூறும்படி சிவன் கேட்டார். அதற்கு சீடனாக கேட்டால்தான் கூறுவேன் என்றார் முருகன். இதனால் தந்தை சிஷ்யனாகவும் மகன் குருவாகவும் இருக்கும்படியான விபரீதம் ஏற்பட்டது. எனவே முருகனுக்கு சிவத்ரோக தோஷம் ஏற்பட்டது. இதை போக்க முருகன் இத்தலம் வந்து தீர்த்தம் உண்டாக்கி தினமும் நீராடி சிவனை வழிபட்டு தன் தோஷம் நீங்கினார். ஒருமுறை முருகன் சூரபத்மனை அழிக்க வரும்போது இத்தலத்தில் தங்கி சிவபூஜை செய்து உத்திரவாச பதுப்படையை பெற்றார். அப்போது தேவதச்சன் இத்தலத்தை ஒரு நகரமாக ஆக்கினார். இதனால் இத்தலம் குமாரபுரம் என்றும் முருகன் வழிபட்டதால் சேய் நல்லூர், சேய் என்றால் முருகன், சேய் நல்லூர், சேங்கலூர் என்றும் பெயர் பெற்றது. முருகனுக்கு பெரிய தனி சன்னதி உள்ளது. கர்ப்ப கிரகத்தை சுற்றிலும் மலைமேல் ஒரு பிரகாரமும் சுற்றி கீழே ஒரு பிரகாரமும் உள்ளன. மேருமலையின் சிறு பகுதி விழுந்த தலமாகையால் கோயில் சிறு மலையில் அமைந்துள்ளதை போன்ற தோற்றத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோயிலின் மேலே ஒரு பிரகாரம் மற்றும் கீழே ஒரு பிரகாரம் என 2 பிரகாரங்கள் உள்ளன. கந்த புராணம் வழிநடை படம் பகுதியில் இத்தலம் பற்றிய வரலாறு உள்ளது. வைணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை அவதார தலம் இது. கோவிலின் எதிரே இவருக்கு தனி கோயிலும் உள்ளது. இத்தல இறைவன் பெயர் சத்தியகிரீஸ்வரர், தாயார் பெயர் சகிதேவி அம்மை, தலவிருட்சம் ஆத்தி, தீர்த்தம் மன்னியாறு. இத்தலத்தில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய திருவிழா தை மாதம் வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் சண்டேஸ்வர நாயனார் அவதார தினம். அன்றைய தினம் இந்த ஊர் மக்களால் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அனைவரும் இத்தலம் வாரீர். சிவருமானின் அருளையும் சண்டேஸ்வர நாயனின் அருளையும் பெறுவீர். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் மகா மண்டபத்தில் தட்டினால் வெண்கல ஒளி கேட்கும் பைரவர் சன்னதி இங்கே மிகவும் சிறப்பாக உள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.